ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றார். இந்த வேத பகுதியில யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். ஏசா யாக்கோபு 2 பேரும் சகோதரர்கள். யாக்கோபினுடைய தகப்பன் தான் ஈசாக்குன்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஒரு நாள் இந்த யாக்கோபு தன்னுடைய தாயாகிய ரெபேக்காளுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய சகோதரன் ஏசாவை ஏமாற்றி அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் எடுத்துக்கிறான். அதனால சகோதரர்களுக்குள்ள ஒரு பகை வந்துடுது. திரும்பவும் யாக்கோபனுடைய தாயனுடைய ஆலோசனையின்படி தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு அவன் ஓடி போறான். தன்னுடைய சகோதரனை ஏமாத்திட்டு போன இந்த யாக்கோபை லாபான் இவனை ஏமாத்தி தன்னுடைய 2 மகள்களையும் அவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறான். 14 வருஷங்கள் தன்னுடைய மாமனுடைய வீட்டுல ஆடுகளை மேய்க்கிறான். ஒரு வேலைக்காரனை போல அவ்வளோ கஷ்டப்படுறான். அவனுடைய சம்பளத்தை அவன் 10 முறை மாத்தினான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ நெருக்கங்களை யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிறான். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி போயிருன்னு சொல்லி சொல்றார். யாக்கோபு லாபானுக்கு சொல்லாம தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைங்க, அவன் சம்பாதிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கானானுக்கு திரும்பி வரான். யாக்கோபு வர செய்தியை கேட்டு ஏசா 400 மனுஷரோடு கூட அவனை சந்திக்க புறப்பட்டு போறான். ஏசா 400 பேரோட வரான்னு உடனே யாக்கோபு அவனுக்கு பயந்து ராத்திரியெல்லாம் ஜெபிக்கிறான். ஆனா ஏசா யாக்கோபை சந்திச்சுட்டு சமாதானமா அவன் திரும்பி போயிடுறான். இவங்க 2 பேரும் சீகேம்ன்ற இடத்துல தான் சந்திக்கிறாங்க. இப்போ சீகேம்ல யாக்கோபு கொஞ்ச நாள் தங்கி இருக்கான். அப்போ யாக்கோபினுடைய மகள் ஆகிய தீனாள் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக போறா. அப்போ அந்த சீகேம் நாட்டினுடைய இளவரசன் தீனாளோடு கூட தகாத உறவுல ஈடுபடுறான். இது யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட உடனே தன்னுடைய குமாரர்கள் சிமியோன், லேவி 2 பேரும் வயல்ல இருந்து வர வரைக்கும் பேசாம அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட சொல்றான். இப்போ இந்த சீகேம் தன்னுடைய தகப்பனோடு கூட தீனால பெண் கேட்கும்படியா வரான். அப்போ இந்த சிமியோனும் லேவியும் சொல்றாங்க, நாங்க விருத்த சேதனம் உள்ளவர்கள், நீங்க விருத்த சேதனம் இல்லாதவங்க, அதனால நீங்களும் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்களை மாதிரி மாறிடுவீங்க. அப்ப எங்க பெண்ணை நாங்க உங்களுக்கு தரோம், உங்க பெண்களை நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த ஆலோசனை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சீகேம் அவனுடைய தகப்பன் அந்த ஊர்ல இருந்த எல்லா ஆண் மக்களும் ஒரே நாள்ல விருத்த சேதனம் பண்ணிக்கிறாங்க. 3வது நாள்ல அவங்களுக்கு வேதனை அதிகமா இருக்கும் பொழுது இந்த சிமியோனு லேவியோ 2 பேரும் புறப்பட்டு போய் அந்த ஊர்ல இருந்த எல்லா ஆண்களையும் கொண்டு போட்டு அவங்களுடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வராங்க. அப்போதான் யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்றான்.
நான் குடியிருக்கிற இந்த கானானியர் பெர்சியருக்கு மத்தியில என்னுடைய வாசனையை நீங்க கெடுத்து போட்டீங்களே, நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவங்க என்ன கொன்னுருவாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா யாக்கோபுக்கு தன்னுடைய பெற்றோர் தான் பிறந்தவங்களும் இப்ப கூட இல்ல. அவன் திருமணம் முடிச்சு போனவங்க அவனை ஏமாத்துனதுனால அவங்ககிட்ட இருந்து சொல்லாம ஓடி வந்திருக்கான். பிரயாணத்துல இருக்கும்பொழுது இப்படி ஒரு காரியத்தை தன்னுடைய பிள்ளைங்க செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்றான். என்னுடைய வாசனையை கெடுத்தீர்கள்னு சொல்லி ஒரு சாதாரணமா சரீர பிரகாரமான ஒரு காரியத்தை யாக்கோபு சொல்லல. நான் எல்லாராலும் ஏமாற்றப்பட்டிருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள், போராட்டங்களை சந்திச்சிருந்தாலும், இப்படிதான் நான் வாழ்வேன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னதாக ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய சாட்சியை கெடுக்கும்படியாக நீங்க இப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டீங்களேன்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட சொல்றான். அன்னைக்கு யாக்கோபு சந்திச்ச சூழ்நிலைய இன்னைக்கு எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம். ஒரு குடும்பத்துல கணவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாம நடக்கிறதுனால, இல்ல மனைவி ஆண்டவருக்கு பிரியமில்லாம நடக்கிறதுனால, இல்ல பெற்ற பிள்ளைங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாம நடக்கிறதுனால, சுற்றத்தாருக்கு மத்தியில, உறவினர்களுக்கு மத்தியில நம்முடைய சாட்சி கெட்டு போற சூழ்நிலையை நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். அதனால இன்றைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய நறுமணத்தை, நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்வது என்பதை குறித்த 3 காரியங்களை தியானிக்க போறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கீப் யுவர் ஃப்ரேக்ரன்ஸ், உன் வாசனையை காத்துக்கொள். முதலாவதாக ஒபீடியன்ஸ் சஸ்டைன்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ், இணக்கம் நறுமணத்தை காக்கிறது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டார். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானானுக்கு கொண்டு வரார். பகல்ல இவங்களை வெயில் சேதப்படுத்தாதபடிக்கு மேக ஸ்தம்பத்தினாலும், இரவுல குளிர் சேதப்படுத்தாதபடிக்கு அக்கினி ஸ்தம்பத்தினால ஆண்டவர் பாதுகாத்து நடத்திட்டு வர்றார். இந்த பிரயாணத்துல இருக்கிறவங்களை போஷிக்கும்படியா ஆண்டவர் வானத்துல இருந்து அவங்களுக்கு மன்னா கொடுக்கிறார். அந்த மன்னா கொத்துமல்லி அளவாகவும் தேனிட்ட பணியாரம் போல இருந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆகாரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி புசிக்கணும்னு சொல்லி மோசே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. அதிகாலையில புறப்பட்டு போய் இந்த மன்னாவை எடுக்கணும். ஏன்னா வெயில் ஏற ஏற அந்த மன்னா உருகி போயிடும். ரெண்டாவதா உங்க குடும்பத்துல எத்தனை நபர் இருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் எடுக்கணும். அதை அடுத்த நாளைக்கு மீதி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் சில பேர் மோசே சொன்னதை கேட்காம இந்த மன்னாவை அடுத்த நாளைக்கு மீதி வைக்கிறாங்க. அது பூச்சி பிடிச்சு நாற்றம் எடுத்தது. அதனால மோசே அவர்கள் மேல கோபப்பட்டார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கேயும் போய் அவங்க தானா உழைச்சி பிரயாசப்பட்டு சம்பாதிக்கல. இவங்க ஆண்டவற்றை எங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. அவர்களை தெரிந்தெடுத்தவர், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் தந்த ஆண்டவர் பரத்திலிருந்து இவங்களுக்கு மன்னா தராரு. ஆனா இந்த ஜனங்க ஆண்டவரோட பேச்சு கேட்கல. எதுக்காக அவர்களுக்கு இந்த வனாந்திர வாழ்க்கைனா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிவாங்களா கீழ்ப்படிய மாட்டாங்களான்றதுக்கு சோதிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த வனாந்திர வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த முதலாவது டெஸ்ட்லயே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தோத்து போயிட்டாங்க. அது போல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஆண்டவரை நீங்க அறிந்து கொள்வதற்கு முன்னதாக உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து உங்களுக்கு வாக்கு பண்ணி நீங்களும் உங்களுடைய குடும்பமும் போஷிக்கப்படும்படியாக பரத்திலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்திருந்தும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்க கேட்காததுனால ஒருவேளை உங்களுடைய வேலையை இழந்திருக்கலாம். உங்களுடைய வியாபாரத்துல ஒரு இழப்பு நஷ்டத்தை சந்திச்சு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இந்த சமுதாயத்துல கிடைக்க வேண்டிய அந்தஸ்து, கனம், மகிமை எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க இழந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய நாற்றம் எடுக்கிற சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். இரண்டாவதாக ப்ரூடன்ஸ் பிரிசர்வ்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ், விவேகம் நறுமணத்தை காக்கிறது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரர்களின் பரிமளத்தை நாடி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். சாலமோன் இஸ்ரவேல்ல 3வது ராஜா. அவன் ஞானியா இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில சந்திச்ச அனுபவங்களை எல்லாம் இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிறத பாக்குறோம். செத்த ஈ தைலக்காரனுடைய பரிமளத்தை முழுவதும் நாரி போக பண்ணுன்னு சொல்லி எழுதுறாரு. பரிமள தைலம் சொல்லும்பொழுது அவ்வளோ வாசனையா இருக்கும். சாதாரணமா ஈக்கள், பூக்கள், பழங்கள் அதுல இருக்கிற தேனெல்லாம் அது குடிக்கும். இந்த பரிமள தைலத்துல இருந்து நமக்கு ஒரு ஆகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சதோ தெரியல. அந்த தைலத்துக்குள்ள அது விழும் பொழுது உயிரோட தான் இருந்திருக்கு.
ஆனா விழுந்த பிறகு அதால திரும்பவும் பறக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அது மாறி அப்படியே அந்த தைலத்துல மூழ்கி அது செத்து போயிடுது. அதனால அதுக்கும் பிரயோஜனம் இல்லாம அந்த பரிமள தைலம் முழுவதையும் அது எப்படி நாறி போக பண்ணுமோ, அதுபோல ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஞானியா நடக்கிறவன் எல்லா காரியத்திலும் ஞானியா நடந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்துல அவன் மதீனமா நடந்தானா அவனுடைய வாழ்க்கையே அது கெடுத்து போடும்னு சொல்லி சாலமோன் எழுதுறார். எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்துல ஐயோ இது இவ்வளவு புத்தீனமா நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி சொல்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே போல இஸ்ரவேல்ல ராஜாவான முதல் 3 ராஜாக்களும் அவங்களுடைய வாழ்க்கையில செய்த புத்தியினம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நியாயாதிபதிகளுடைய நாட்கள் முடிஞ்ச பிறகு முதல் இப்பதான் ராஜாக்களுடைய நாட்கள் தொடங்குது. இப்போ சவுல் தான் முதல் இஸ்ரவேல்ல ராஜா வராரு. அப்போ ஆண்டவர் சாமுவேல் மூலமா சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து கானானுக்கு வரும்பொழுது அமலேக்கியர் அவங்கள வழிமறிச்சாங்க. அதை நான் நினைச்சிருக்கிறேன். அதனால நீ அவங்கள முழுவதும் சங்கரிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதே போல அமலேக்கியரோடு கூட இஸ்ரவேலருக்கு ஒரு யுத்தம் வருது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழக்கத்தின்படி அவங்க போருக்கு போறதுக்கு முன்னதாக அவங்க பலி செலுத்தணும். பலி வந்து ராஜா செலுத்தக்கூடாது, தீர்க்கதரிசி தான் பலி செலுத்தணும். சாமுவேலுக்காக சவுல் ஜனங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாமுவேல் வர்றதுக்கு லேட் ஆன உடனே சவுல் அந்த சர்வாங்க தகன பலியை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பலி செலுத்திடுறான். அதுக்கு பிறகு சாமுவேல் வராரு. என்ன காரியம் செய்தீர்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ சவுல் சொல்றான், ஜனங்கள் எல்லாரும் என்னை விட்டு சிதறி போறதை பார்த்த உடனே நான் துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டேன்னு சொல்லி சொல்றான். அப்போ சாமுவேல் புத்தீனமாக செய்தீர்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிறகு சவுல் சாமுவேல் சொன்ன வார்த்தை கேட்காம அதே மாதிரி புத்தீனமா நடக்க ஆரம்பிச்சதுனால அவனுடைய முடிவு அவ்வளவு பரிதாபமானதை பார்க்கிறோம். இஸ்ரவேல்ல ராஜாவா இருந்தவன் யுத்தத்துல அவன் காயப்பட்டதுனால அந்த வேதனை தாங்க முடியாம பட்டயத்தை நட்டு அதுல தானாகவே அவன் விழுந்து தற்கொலை செய்து செத்து போறான். ஒரே நாள்ல அவனுடைய குடும்பத்தார் எல்லாருமே தற்கொலை செய்து மரிச்சு போனாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே போலதான் சவுலுக்கு அடுத்தது வந்த தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன் எல்லாம் சொல்றாரு. ஆனா 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள்ல தாவீதுக்கு நம்ம கிட்ட எவ்வளவு யுத்த வீரர்கள் இருக்கிறாங்கன்னு கணக்கு பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வருது. தன்னுடைய படை தளபதி ஆகிய யோவாப் கிட்ட நீ போய் கணக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கடற்கரை மணலை போல பெருக பண்றாரு. ராஜா ஏன் இப்படி யோசிக்கணும்னு சொல்லி சொல்றான். மற்றவங்களும் ஆலோசனை சொல்லும் பொழுது அதை கேட்காம தாவீது கட்டாயமா ஜனங்களை கணக்கெடுத்தாகணும்னு சொல்லி சொல்றான். அப்போ யோவா புறப்பட்டு போய் இஸ்ரவேல்ல 8 லட்சம் பேர், யூதால 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லி வந்து சொல்றான். ஆனா இதை சொன்ன பிறகு தாவீதினுடைய இருதயம் அவனை குற்றப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. மகா புத்தீனமா இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்த நாள் காத் தீர்க்கதரிசி வந்து தாவீது கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் உனக்கு முன்னதாக 3 காரியத்தை வைக்கிறார், நீ கட்டாயமா இதுல ஒரு காரியத்தை தெரிந்தெடுத்தே ஆகணும்னு சொல்லும் பொழுது தாவீது சொல்றான், நான் மனுஷர் கைகளிலே விழாதிருப்பேனாக, ஆண்டவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அதனால ஆண்டவர் சொல்றதே நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றான். 3 நாள் தேசத்துல வாதை அனுப்பப்படுது. 70,000 பேர் மரித்து போறாங்க. தேசத்து ஜனங்களை காக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் புத்தீனமா நடந்ததுனால அவனுடைய செய்கையினாலே தன்னுடைய தேசத்துல அவன் அழிவை கொண்டு வந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். 3வதா சாலமோன் ராஜாவாகிறான். சாலமோன் அவ்வளோ உபதேச வசனங்களை எழுதுறான். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது பேதைகள்லயே புத்தீனமான ஒரு வாலிபனை பார்த்தேன், அவன் பரஸ்திரி இருக்கிற ஒரு தெருவின் வழியாக போனான் அப்படின்னு சொல்லி எழுதுறான். பரஸ்திரின்னு சொல்லும் பொழுது ஒழுக்கக்கேடா நடக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார் தான் அந்த நாட்கள்ல சொல்லப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா நிலைகள்ல இருக்கவங்களும் எல்லா கம்யூனிட்டியில இருக்கவங்களுமே வந்து ஒரு ஒழுக்கக்கேடா நடக்கிற ஒரு சமூக சூழ்நிலைக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கக்கேடா நடக்கிற பெண் இருக்கிற தெரு வழியாக அந்த வாலிபன் போனான். அவ ஓடி வந்து அவனை பிடிச்சு முத்தம் செஞ்சு, என் புருஷன் வீட்டுல இல்ல, அவன் தூர பிரயாணம் போயிருக்கான், அவன் வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆகும், நீ வான்னு சொல்லி அவனை தன்னோடு கூட கூட்டிட்டு போனான்னு சொல்லி எழுதுறாரு. என் புருஷன் வீட்டுல இல்லைன்னு சொல்றதுனால அந்த வாலிபனுக்கு இவ திருமணமானவன் தெரியுது, அவ புருஷனோட இப்ப வாழ்ந்துட்டு இருக்கானும் தெரியுது. ஆனாலும் அவ கூப்பிட்டான்னு சொல்லி அவன் பின்னாடி போறான். இப்படிப்பட்டவங்க ஜீவ பாதைக்கு திரும்பி வர்றதே இல்லை. மரணம் தான் அவங்களுடைய முடிவு. அது மரண வழிகள்னு சொல்லி சாலமோன் எழுதுறாரு. இதெல்லாம் சொன்ன மனுஷன்
தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கற்பனையை மீறி அந்நிய பெண்களை ஒரு திருமணம் முடிச்சதுனால இவருடைய கடைசி நாள்ல ஆண்டவர் தரிசனமாகி எச்சரிக்கிறார். நீ இந்த விக்கிரக ஆராதனையை விட்டு விலகு, இதெல்லாம் நீ தூரப்படுத்துன்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பேச்சை கேட்காதனால சாலமோனுக்கு பிறகு அந்த இஸ்ரவேலினுடைய ராஜ்யபாரமே ரெண்டா உடைஞ்சு போனதை பார்க்கிறோம். 3 ராஜாக்களுமே தன்னுடைய வாழ்க்கையில புத்தீனமா நடந்ததை பார்க்கிறோம். அந்த புத்தீனம் தெரியாம நடக்கல. சவுலுக்கு நம்ம சர்வாங்க தகன பலி செலுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அவன் மீறி பலி செலுத்துறான். தாவீதுக்கு இப்படி நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை கணக்கு பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்சும் அவன் கணக்கு பார்த்து தன்னுடைய தேசத்துல அழிவை கொண்டு வந்தான்னு பார்க்கிறோம். அதே போல சாலமோனுக்கு நம்ம அந்நிய ஜாதி கூட கலக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சும் மீறி நடந்ததுனால இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்கே ஒரு அழிவை கொண்டு வந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ எப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம புத்திமானாய் நடப்பது? ஆண்டவர் தருகிற ஆலோசனைப்படி எல்லா நேரங்களிலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அழிவுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அதுபோல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஆண்டவர் தந்த ஆலோசனையை மீறி செய்யக்கூடாத காரியத்தை நீங்க செஞ்சிருந்தாலும், இல்ல இந்த காரியத்தை நீ கட்டாயம் உன்னுடைய வாழ்க்கையில கை கொள்ளணும்னு சொன்னதை மீறி நடந்திருந்தாலும், இன்னைக்கு நீங்க திரும்பவுமாக உங்களை பிரதிஷ்டைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அழிவுக்கு விலக்கி காத்துக்கொள்வீர்கள். நாற்றம் எடுக்கிற சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். 3வதாக ரிலையன்ஸ் ரீடைன்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ், விசுவாசம் நறுமணத்தை காக்கிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். இயேசு கல்லை எடுத்துக் போடுங்கள் என்றார். மரித்தவர்களுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாளுமே 4 நாளாயிற்றே என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனா வாழ்ந்தப்போ லாசருவின் குடும்பத்தோடு கூட ஐக்கியமா இருந்திருக்கார். லாசரு, மார்த்தாள், மரியாள் 3 பேரும் சகோதர சகோதரிகள். லாசரு ஒரு நாள்ல வியாதிப்படுறான். ஆண்டவர் வெளியூருக்கு போயிருக்காரு. அவருக்கு செய்தி சொல்லி அனுப்புறாங்க. அவர் கேட்ட பிறகும் 2 நாள் தாமதமா வராரு. ஏன் தாமதமா வராருன்னா, சீஷர்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும்ன்றதுக்காகவே அவர் தாமதமா வந்தாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவர் வருகிற செய்தியை கேட்டு மார்த்தாள் அவரை சந்திக்கும்படியாக ஓடி போறா. இப்போ அவர் ஆண்டவரை பார்த்த உடனே சொல்றா, ஆண்டவரே, நீங்க பெத்தானியால இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்றா. இப்போ ஆண்டவர், உன்னுடைய சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான்னு சொல்றார். எல்லாரும் உயிர் தெழுந்திருக்கிற கடைசி நாள்ல என் சகோதரனும் உயிரோடு எழுந்திருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. இப்போ ஆண்டவர், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறிச்சிட்டாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை நீ விசுவாசிக்கிறியான்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் மார்த்தாள், மரியாள், கூடியிருந்த யூத ஜனங்கள் எல்லாரும் லாசரு வைக்கப்பட்டிருந்த கல்லறை இடத்துக்கு போறாங்க. அப்போ ஆண்டவர் கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்ன உடனே திரும்பவும் மார்த்தாள், 4 நாள் ஆயிடுச்சே நாருமேன்னு சொல்றா. இப்போ ஆண்டவர் மறுபடியும், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய்ன்னு சொல்லி உனக்கு சொல்லலையான்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்புறார். லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்னதாக ஆண்டவர் ஜெபித்த ஜெபம் சொல்லப்பட்டிருக்கு. பிதாவே, நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் கூட இருக்கிற ஜனங்கள் நிமித்தமாக நீர் என்னை கேட்டருன்னு சொல்லி ஜெபிக்கிறார். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்புறார். 4 நாள் கழிச்சு அவன் லாசரு உயிரோடு வரான். ஆனா அவன் மேல எந்த நாற்றமும் இல்லை. இன்னைக்கு ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ள அவங்களுடைய சரீரம் நாறி போறதை பார்க்குறோம். அந்த சரீரத்தை அடக்கம் பண்றதுக்குள்ள அந்த குடும்பத்தார் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த லாசரு 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுந்து வரான். அவன் மேல எந்த நாற்றமும் இல்லை. மார்த்தாள், மரியாள், கூடியிருந்த யூத ஜனங்கள் யாருமே விசுவாசிக்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் மேல வைத்திருந்த அந்த விசுவாசத்தினால லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டார். அந்த குடும்பத்தார் ஆண்டவருடைய மகிமையை கண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் பழைய பாட்டுல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து வாசிக்கிறோம். ஒரு நாள்ல இவங்க இஸ்ரவேல்ல இருந்து கைது செய்யப்பட்டு அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுறாங்க. பாபிலோனை ஆண்ட நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய பொற்சிலையை செஞ்சு எல்லாரும் வணங்கணும்னு சொல்லி கட்டளையிடுறான். ஆனா இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரும் நாங்க விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வழக்கத்துக்கு மாறாக அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டு இவங்க 3 பேரையும் அக்கினியில போடுறாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களோடு கூட அக்னியில வந்து உலாவுறார். அதை பார்த்த அந்த ராஜா இவங்க 3 பேரையும் அக்னியிலிருந்து விடுவிக்கிறான்.
அவங்க மேல அக்கினியின் மனம் வீசலன்னு சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த அக்கினியினால அவங்க எரிஞ்சிருந்தாங்கன்னா, எரிந்து சாம்பல் ஆகி ஒரு மரண வாசனை வந்திருக்கும். ஆனா அவங்க ஆண்டவரை விசுவாசிச்சதுனால அவர்களுக்குள்ள எந்த சேதம் இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க விசுவாசிக்கிற ஆண்டவர் எங்கள இந்த ராஜாவினுடைய கைக்கும் எரிகிற சூளைக்கும் தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார்ன்னு சொல்லி சொல்றாங்க. அவர்களுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் இந்த மரண வாசனையை ஜீவ வாசனையாக மாற்றினதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். லாசரு மரித்தது ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படியாக அவன் மரித்தான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதே போல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டது அவர்கள் செய்த தவறுனால இல்ல. அந்த தேசத்துல வாழ்ந்தவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை செய்ததுனால இவங்க 3 பேரும் சிறையிருப்புல இருக்காங்க. ஆனா அதன் மத்தியில அவர்களுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தினால தேவ மகிமையை தன்னுடைய வாழ்க்கையில கண்டார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். அது போல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுதே ஒரு புரியாத சூழ்நிலையை நீங்க இன்னைக்கு சந்தித்தாலும், உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய உறவினர்களால ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை போல நீங்க உணர்ந்தாலும், ஒருவேளை மரணமே நேரிடுகிற சூழ்நிலையை போன்ற சூழ்நிலையை இன்னைக்கு நீங்க சந்தித்துக் கொண்டிருந்தாலும், அதன் மத்தியில ஆண்டவரை நீங்க உறுதியாக விசுவாசிக்கும் பொழுது, நாற்றம் எடுக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் அவைகளை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் உங்களை தேசங்களுக்கு சாட்சியாக நிறுத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கீப் யுவர் ஃப்ரேக்ரன்ஸ், உன் வாசனையை காத்துக்கொள். முதலாவதாக ஒபீடியன்ஸ் சஸ்டைன்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ், இணக்கம் நறுமணத்தை காக்கிறது. அன்றைக்கு வனாந்திரத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நடந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல இல்லாம, ஆண்டவர் இன்றைக்கு பரத்திலிருந்து உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தை எப்படி கையாளணும்னு சொல்லி தந்திருக்கிற ஆலோசனையை கேட்டு நடக்கும் பொழுது, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நாட்டை நீங்கள் அடையிற வரைக்கும் குறைவில்லாமல் போஷிக்கப்படுவீர்கள். இரண்டாவதாக ப்ரூடன்ஸ் பிரிசர்வ்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ், விவேகம் நறுமணத்தை காக்கிறது. இஸ்ரவேலின் முதல் 3 ராஜாக்களாகிய சவுலை போல, தாவீதை போல, சாலமோனை போல அல்லாம புத்தியினத்தை விட்டு நீங்க இன்னைக்கு விலகும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். மூன்றாவதாக ரிலையன்ஸ் ரீடைன்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ், விசுவாசம் நறுமணத்தை காக்கிறது. உங்களுடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர்களால ஒரு நெருக்கமான சூழ்நிலையை சந்தித்தாலும் அதன் மத்தியில உறுதியாக ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது தேவ மகிமையை உங்களுடைய வாழ்க்கையிலே காண்பீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்க உலகத்துக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள்னு சொல்லி சொல்றார். கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் உலகத்துக்கு இன்னைக்கு நம்ம சாட்சியா இருக்கோம். ஆண்டவர் தருகிற ஆலோசனையின்படி அவர் சித்தத்துக்குள்ளே நம்மை காத்து கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே நம்மை ஜீவ வாசனையாக ஆண்டவர் விளங்க செய்வார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. பரிசுத்த பிதாவே, இந்த திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்கள் சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராகிலும் பரத்திலிருந்து நீர் தருகிற ஆசீர்வாதத்தை கெடுத்து போடாதபடிக்கு தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறும்படியா இதனால அருள் செய்யுங்க. நீர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் போஷிக்கப்படும்படியாய்
உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியான ஒரு மனதை இந்த நாள்ல கட்டளையிடுங்க. புத்தீனமாய் நடந்து நீர் தருகிற ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடிக்கு நீர் தருகிற நன்மைகளை தக்க வைத்துக் கொள்ளும்படியான ஞானத்தை இந்த நாள்ல கட்டளையிடுங்க. எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையை இதனுடைய வாழ்க்கையில சந்தித்தாலும் அவைகளுக்கு மத்தியில இன்னும் உறுதியாய் உம்மை விசுவாசித்து உம்முடைய மகிமையை தன்னுடைய வாழ்க்கையில காணும்படியாய் இந்த நாள்ல ஒருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுங்க. தன்னுடைய குடும்பத்துல, வசிக்கிற இடத்துல, உறவினர்களுக்கு மத்தியில, சபையில, சமூகத்துல நற்கண்டங்களாய் சாட்சியாய் மாற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you and God be with you.